வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு இணை நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. அது மட்டுமே இல்லாமல் இந்த ஜாபுக்கு எக்ஸாம்ன்றது ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ ப்ராசஸில் முடிச்சிருவாங்க. இந்த ஜாப்க்கான முழு தகவலையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன். கூடவே நம்ம டெலகிராம் சேனல்லையுமே கொடுத்துட்றேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஐஓசின்னு சொல்கிற இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் பைப்லைன் டிவிஷனில் நமக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக நமக்கு 457க்கு மேலே வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு ரீஜனுக்குமே தனித்தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதே மாதிரி ஒரு 6-7 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அப்ரெண்டிஸில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு தனித்தனி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆச்சு முடிச்சிருக்கணும். செகண்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணுவாங்கள்ல, அப்படியாச்சும் முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது ரெண்டும் முடித்தவங்க நம்ம டெக்னிக்கல் அப்ரெண்டிஸில் மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவுக்கு அவங்களுமே 3 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது எந்த டிசிப்ளின்லான்னு பார்த்தோன்னா EEE அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதில் முடிச்சிருக்கலாம். அதே தான் டெலிகம்யூனிகேஷனுக்குமே இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே டிப்ளமோ அல்லது ITI அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கான எந்த டிசிப்ளின்லான்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ECயில் முடிச்சிருக்கணும். அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளின் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4th கொடுத்துருக்க ட்ரேட் அப்ரெண்டிஸை பார்த்தோன்னா அது ஏதாவது ஒரு எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் தான் நம்ம முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அக்கௌண்டன்ட் ஜாபுக்கு பிகாம் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பிகாம் ஃபுல் டைம் டிகிரியாக முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா அவங்களுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் மினிமம் 12th பாஸ் வேணும். அடிஷ்னலாக ஸ்கில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இயர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த 7 விதமான ஜாபுக்குமே ஒவ்வொரு தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் சவுத் ரீஜனுக்கு என்ன வேகன்சின்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டுன்னு கொடுத்துருக்கறத நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28/2/2025க்கு முன்னாடியே அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ 12th படிச்சுட்ருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணக்கூடாது. 12th லெவலான ஜாபுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ணணும். அது கூடவே இன்னொன்று இம்பார்ட்டனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் உங்ககிட்ட இருக்கணும். ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்கிறவங்க அந்தந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாதீங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக இது மாதிரிலாம் கொடுக்காங்க. ஏன்னா 12th குவாலிஃபிகேஷனில் இருக்க ஜாபுக்கு MBA முடித்தவங்க, பிகாம், எம்காம்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணுறாங்க. அதனால 12th குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஜாப் கிடைக்காம போயிடுது. அதனால் இந்த லைன் கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணி. நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு அந்த ஜாப்க்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றதை கொடுத்துருக்காங்க. அது கூடவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கேட்டிருக்க டிகிரிலாம் நீங்கள் ஃபுல் டைம் டிகிரியாக தான் முடிச்சிருக்கணும். சில பேர் இப்போ பிகாமை நம்ம கரஸில் போடுறோம் அப்படின்லாம் போடுவாங்க. அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஃபுல் டைம் டிகிரியை முடிச்சிருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது கூடவே நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. இது இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நமக்கு டோட்டலாக 12 மந்த்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 12 மந்த்துக்குமே நமக்கு அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்டைஃபண்ட் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத அவங்க கொடுக்கல. ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஸ்டைஃபண்ட் எவ்வளோ இருக்குமோ அதை நாங்களும் கொடுப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் அடிப்படையில்னு பார்த்தோன்னா SC, ST, OBCயில் நான் க்ரீமிலேயே, அப்புறம் PWD கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கும். அது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு SC, ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸும், PWD கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்தளவுக்கு இந்த ஜாப்பில் நமக்கு எந்த எக்ஸாமும் இல்லாததுனால நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் நம்மளோட செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங்கில் நீங்கள்
எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க இதோட அடிப்படையில் தான் நமக்கான செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவ் டு அப்ளை அப்படின்றத டீட்டெயிலை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா என்னென்ன ரீஜியனுக்கு என்னென்ன நம்பர், அதாவது நம்ம சவுத் ரீஜியனில் அப்ளை பண்ண போகிறோம்னா நம்ம இந்த நம்பரை வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர்னு அப்ளை பண்ணும்போது காட்டும். அப்ளை பண்ணும்போது தான் இது நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டிஷன் இருக்கணும், என்னென்ன கண்டிஷன் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 28/2/2025க்கு முன்னாடி நம்மளோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் வந்து அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைமில் நம்ம வந்து காலேஜ் ஆர் வந்து 12th இதெல்லாம் வந்து ஃபுல் டைமாக நம்ம முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கான மெயில் ஐடியில் வந்து மெயில் பண்ணி பார்க்கலாம். இப்போ சவுத் ரீஜனை பொறுத்தளவுக்கு அதுக்கான மெயில் ஐடி என்னதுன்றதை சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியில் நம்ம வந்து மெயில் பண்ணி நம்மளோட சந்தேகங்களை கேட்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆன டேட்டுன்னு பார்த்தோன்னா 10/2/2025 ஸ்டார்ட் ஆகி இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 3/3/2025 வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த ட்ரைனிங் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற ட்ரைனிங் சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷனல்லையுமே நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். இதில் சவுத் ரீஜனை பொறுத்தளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா செங்கல்பட்டு, சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, அப்புறம் வந்து பெங்களூர்லேயும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த ரீஜன் உங்களுக்கு பக்கத்துலேயோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டனாக ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தோன்னா இந்த 7 விதமான ஜாபும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒவ்வொரு ரீஜனுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் சவுத் ரீஜனுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. நார்த் ரீஜனில் வந்து ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சவுத் ரீஜனில் நமக்கு பார்த்தோன்னா சவுத் ரீஜியனில் வந்து ப்ராக்கெட் போட்டு எஸ்ஆர்பிஎல்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எஸ்ஆர்பிஎல்லில் தான் தமிழ்நாடு வருது. தமிழ்நாட்டில் நமக்கு வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ், அப்புறம் அக்கௌண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த 7 விதமானத்துக்குமே வந்து தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தோன்னா 32 வேகன்சி இருக்குது. அதில் எஸ்சிக்கு 5 வேகன்சியும், ஓபிசிக்கு டோட்டலாக 7 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சியும், யூஆருக்கு 18 வேகன்சி இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனா எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு எந்த ஜோன் வந்து ஓகேயா இருக்குதோ, உங்களுக்கு எந்த ஜோனில் வந்து ஒர்க் பண்ணால் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம எந்த ஜோன்லனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கு. இம்பார்ட்டண்டான டேட்ஸ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும், அதாவது ஸ்டைஃபண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்மே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து முழுக்க ஒரு ட்ரைனிங் தான், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான் இருக்கும். 1 இயருக்கு நமக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இதை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு கூடவே வந்து பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.